ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இந்த மாதிரி 20 + 20 + 20 ஒரே நம்பரை கொடுக்குறான். நீங்க என்ன பண்றீங்க, எந்த ரெண்டு அடுத்தடுத்த நம்பரை மல்டிப்ளை பண்ணா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த நம்பர் வரும்னு யோசிங்க. 4 × 5 20யா? இப்போ இதுவே 20ன்னு கொடுக்காம 13 கொடுத்தா எந்த அடுத்தடுத்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா 30 வரும்? 5 × 6. இதே 30 கொடுக்காம 42ன்னு கொடுத்தா எந்த ரெண்டு அடுத்தடுத்த நம்பரை மல்டிப்ளை பண்ணா 42 வரும்? 6 × 7. இதே 42 கொடுக்காம 56 கொடுத்தா எந்த ரெண்டு அடுத்தடுத்த நம்பரை மல்டிப்ளை பண்ணா 56 வரும்? சரிங்களா? இந்த மாதிரி நீங்க யோசிக்கணும். சென்டரில் ப்ளஸ் இருந்ததுன்னா மட்டும் இந்த ரெண்டு நம்பர்ல எது பெரிய நம்பரோ அதை ஆன்சர்னு சொல்லிடுங்க. சரியா? இப்போ இதை சால்வ் பண்ணா நமக்கு ஆன்சர் 5. இதே உள்ளுக்குள்ள 13 கொடுத்துருந்தா ஆன்சர் என்னங்க? 6. இதே 42ன்னு கொடுத்துருந்தா 7. 56 கொடுத்தா 8. கன்சிக்யூட்டிவ் நம்பர், ப்ராடக்ட் ஆஃப் 2 அடுத்தடுத்த நம்பர் என்னன்னு பார்க்கணும். அதுல எது பெரிய நம்பரோ அதை டிக் பண்ணணும். பிளஸ் இருந்தா பெரிய நம்பரை டிக் பண்ணுங்க. அப்போ மைனஸ் இருந்தா சின்ன நம்பர், அவ்வளோதான். சரியா? நார்மல் லாஜிக் இருக்கு, அது ரொம்ப டைம் ஆகும். ஷார்ட்கட் தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க.